ஆனால் எப்போதுமே ரொம்ப காஸ்ட்லி, எப்போதுமே அது விலை குறைஞ்சதே கிடையாது அப்படின்னு ஒரு பழம் இருக்குன்னா அது ஒரு வகையான மாம்பழம். மியாசாக்கி மாம்பழம். அதோட சீடே ரொம்ப விலை அதிகம். அதை எல்லா மாம்பழம் மரம் போலவே சாதாரணமாக நம்ம விதைச்சிடவோ அதை பயிரிடவோ முடியாது. அதுக்கு விசேஷ சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாம்பழம் மட்டும் பறிக்கக்கூடாது, அதான் பழுக்கணும், அதான் தானாக கீழே விழணும், விழும்பொழுது சேதம் இல்லாமல் அந்த முழுசாக அப்படியே அழகாக கிடைக்கணும். ஸோ இப்படி அந்த மாம்பழம் பொறுப்பாக அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதுனாலவே அதுக்கு இவ்வளோ விலை. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம். என்ன கற்றுக்கிறோன்னா, எல்லாரும் செய்கிறது போல நான் செய்கிறேன் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியாது. ஆனால் என்னால் மாத்திரம்தான் இதை சிறப்பாக செய்ய முடியும் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் உயர்ந்திருப்பீங்க. ஒரு நாள் உச்சத்துலையும் ஒரு நாள் அடிமட்டத்திலையும் போகிறதுக்கு நம்ம யாரும் தக்காளி கிடையாது. டூ யுவர் பெஸ்ட், ட்ரை யுவர் பெஸ்ட்.